Peppers Entertainment Television. Turn on the heat. நலம் காக்க. பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி நலம் காக்க. இன்னைக்கு நம்ம நலம் காக்க நிகழ்ச்சியில் யூட்ரஸ் ப்ராப்ளம் அண்ட் தைராய்டு பற்றி தான் பேச போகிறோம். இதை பேசுறதுக்காக இதுக்கான விடையை அளிக்கிறதுக்காக பாசிட்டிவ் ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் ஜெயந்தி வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், தைராய்டு அப்படிங்கிற விஷயம் இப்போ எல்லாருக்குமே வந்துட்டுருக்கு. தைராய்டு அப்படிங்கிறது எதனால் உருவாகுது டாக்டர்? தைராய்டு அப்படின்றது ஒரு ஹார்மோன், நம்ம கழுத்து பகுதியில் இருக்கிற ஒரு சுரப்பின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து தான் தைராய்டு ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. ஸோ அது T3 T4 TSH கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஹார்மோன்ஸ்ல ஏதாவது டிஃபெக்ட், கொஞ்சம் குறைபாடோ இல்லை அது ரொம்ப அதிகமா இருந்துச்சுனாலோ வந்துட்டு எல்லாருக்கும் வந்து தைராய்டு வருது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். பொதுவாக ஃபீமேல்ஸை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் ரெண்டு விஷயம் இருக்கு தைராய்டில். ஸோ ஹைப்போன்றது வந்து உங்களுக்கு ஆப்போசிட், அந்த TSHன்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஹைப்போதைராய்டிசம். அப்போ அந்த பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப குண்டான தோற்றத்தோட இருப்பாங்க, பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி இருக்கும், குழந்தையின்மை ப்ராப்ளம், அதுக்கப்புறம் ரொம்ப மயக்கம் வருது, சின்ன வேலை செஞ்சால் கூட டயர்ட் ஆகிடுறேன், அந்த மாதிரியான ட்ரபிள்ஸ் எல்லாம் ஹைப்போதைராய்டு பேஷண்ட்ஸ் சஃபர் பண்ணுவாங்க. ஹைப்பர் அப்படின்னா TSH வந்து ரொம்ப கம்மியாக சுரந்தது அப்படின்னா ஹைப்பர் தைராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேஷண்ட் ரொம்ப லீனாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு மோஷன் ட்ரபிள்ஸ் இருக்கும், ரொம்ப அடிக்கடி டயரியா ப்ராப்ளம் ரிப்பீட்டடாக போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி ப்ராப்ளம், மெட்ரலோஜியான்னு சொல்லுவாங்க, அதிகமாக ப்ளீடிங் போகிற ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி 2-3 விதமான அதிகபட்சமான தாக்குதல்களுக்கு அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. ஸோ இது மாதிரி 2 வெரைட்டிஸ் இருக்குது தைராய்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த 2 தவிர உள்ளுக்குள்ளேயே நிறைய பாதிப்புகள் கொடுக்கும் தைராய்டுன்ற ஒரு வியாதி. ஓகே டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேல்ஸ்க்கு வந்து அதிகமாக பாதிக்கப்படுது இல்லையா? அதுக்கு மேஜரான ஒரு காரியம் என்ன ஒரு காஸ்னால அது ஸ்டார்ட் ஆகுது? ஆக்சுவலி இதுதான் ரீசன் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக எடுத்துக்க முடியாது. தைராய்டு ஹார்மோன் ஃபீமேல்ஸ்க்கு நிறையா ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வந்து யூட்ரஸ் கர்ப்பப்பை இருக்கு இல்லைங்களா, கர்ப்பப்பை, அதுக்கப்புறம் எக் ப்ரொடக்ஷன், நம்ம இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதில் எக் ப்ரொடக்ஷனுக்கு தைராய்டு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் பீரியட்ஸ் எவ்ரி சைக்கிள் வந்து ரெகுலராக வரத்துக்கு தைராய்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி அது நம்ம நெக்கில் தான் இருக்குது, பட் யூட்ரஸ் முதற்கொண்டு எல்லா ஆர்கன்ஸையும் அதுதான் மெயின்டைன் பண்ணுது நம்மளுக்கு. ஸோ அதனால வந்து ஃபீமேல்ஸ்க்கு கொஞ்சம் அதிகபட்சமாக தாக்குதல், ஜென்ஸ்க்கு அதுக்காக வராதுன்னு சொல்ல முடியாது. ரெகுலராக வரும்போது வந்து உங்களுக்கு ஒரு 25% ஜென்ஸ்க்கு வரும்போது 75% ஃபீமேல்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி வந்து தைராய்டு அப்படின்னு உடனே நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி கழுத்துக்கு கீழே தான் எல்லாருமே வந்து பார்ப்போம். அதே சமயம் பருமனாக இருக்கவங்களுக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் வந்து குண்டாக தான் இருக்கும். இது தைராய்டு இருக்கிறவங்களுக்கு இப்படி இருக்கும், தைராய்டு இல்லாதவங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் டாக்டர்? இல்லை, உங்களுக்கு ஸ்கின்ல சேஞ்சஸ் தெரியும். கழுத்து பகுதியில் இருக்க ஸ்கின் வந்து ரொம்ப டார்க்னஸாக இருக்கும் தைராய்டு பேஷண்ட்டுக்கு. ஸோ அதே மாதிரி வீக்கமும் உங்களுக்கு ப்ரொடாமினன்ஸாக தெரியும். அது வந்து ஒரு ஆப்பிள் ஷேப் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து வெளியே தெரியும், கழுத்துக்கு வெளியில வந்து ஸ்லைட்டாக அப்பியர் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எல்லாருக்கும் வெளியே தைராய்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சுதான் அது நம்ம தைராய்டு டிசீஸ்னு கன்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மெயின் அந்த T3 T4 TSH அதோட லெவல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணுறோம் தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ அதில் ஏதாவது இருந்ததுன்னா தான் மெயினாக வந்து தைராய்டு இருக்குன்னு கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். அதை வச்சு இல்லாமல் கழுத்து வீங்கி இருக்கிறத பொறுத்து தான் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஓகே டாக்டர், அதேமாதிரி தைராய்டு வந்தது அப்படின்னா வந்து கை கால்லாம் வீங்கும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, அது உண்மையா டாக்டர்? அதான் தைராய்டு வந்து ஆக்சுவலி நான் என்ன சொன்னேன், எல்லா ட்ரபிள்ஸுமே நம்மளுக்கு கொடுக்கும் பாடியில். இப்போ தைராய்டு இருந்தால் ஹேர் ஃபால் ஆகும், அதுக்கப்புறமா வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு கூட சொல்லுவாங்க சிலர். ஸோ அதே மாதிரி வந்து கிட்னி ரிலேட்டடாக ஏதாவது சஃபரிங்ஸ் கூடவே இருந்ததுன்னா கூட வீக்கம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ரேர் சிம்டம் தான், அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ நான் முக்கியமாக சொன்னது வந்து இந்த மாதிரி ஹேர் ஃபால், டயர்ட்னஸ், அதுக்கப்புறம் பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி, இந்த மாதிரி ட்ரபிள்ஸ் தான் ரிப்பீட்டடாக வந்து ப்ராப்ளம் கொடுத்துட்ருக்கும் தைராய்டு இருந்துச்சுன்னா வந்துட்டு. இன்ஃபர்டிலிட்டி மெயின் ப்ராப்ளம், குழந்தையின்மை வந்து எக் ப்ரொடக்ஷன் இல்லாததுனால இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரபிள்ஸ் தான் அதிகமாக இருக்கும் தைராய்டால். மற்றதெல்லாம் லீஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, இனிஷியலில் தைராய்டு வரப்போகுது அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வரும் டாக்டர்? ஃபர்ஸ்ட் இப்போ ஹைப்போ அப்படி எடுத்துக்கிட்டீங்க, ஏன்னா ஹைப்போ வந்து மோஸ்ட்லி இப்போ வரக்கூடிய ஒரு விஷயம். ஹைப்பர் தைராய்டிசம் விட ஹைப்போ தைராய்டிசம் தான் அதிகமாக இருக்கு. ஹைப்போ தைராய்டிசம் வந்து வெயிட் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட். இப்போலாம் ஒரு 12 years 11 years குழந்தைங்களுக்கே கூட
கூட வர ஆரம்பிக்குது. ஸோ நார்மலாக இருக்கிற ஏஜ் வந்து ஒரு 5-6 இயர்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் குழந்தைக்கு. பார்க்க ரொம்ப வளர்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் செக்ஷுவல் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாமே வந்து ரொம்ப டிஃபெக்டாக இருக்கும். கரெக்டான ஏஜ்க்கு தகுந்த இது இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த ஏஜ் அட்டன் பண்ணுற விஷயமே அவங்களுக்கு ட்ரபிள் கொடுக்கும். இப்போ ஒரு 13-14 இயர்ஸில் வர வேண்டியது டிலே ஆகலாம். அப்படியே வந்தாலுமே வந்து சரியான அளவு 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி டிலே ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஓகே டாக்டர், இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொன்றா வரும். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், எங்கேருந்து பேசுறீங்க? உங்க நேம் என்ன? கோபிநாதன். ஓகே சார். கோபிநாதன், தேனியிலிருந்து பேசுகிறேன் சார். ஓகே சார், கொஞ்சம் சத்தமா பேசுங்க. டாக்டர் கிட்ட உங்களுடைய கேள்விகளை நீங்க மேடம். சொல்லுங்க சார், சொல்லுங்க என்ன ப்ராப்ளம்? ஒய்ஃபு வந்து டீப் 2 பக்கம் பிளாக் இருக்கு மேடம். அதுக்கு என்ன ட்ரீட் பண்ணுறது? அது ஒன்றும் பேபி இது பண்ண முடியாது, டெஸ்ட் ட்ரீட்னு சொல்கிறாங்க. ஓகே சார். ஓகே சார், உங்க டிவி வால்யூம் மியூட் பண்ணிடுங்க சார், அப்பதான் நீங்க வந்து கிளியரா டாக்டர் கிட்ட பேச முடியும். சரிங்க மேடம். டியூப் பிளாக் இருக்கு இல்லைங்களா சார்? 2 சைடும் இருக்கா? ஆமாம் சார். ஆமாங்க மேடம். ஓகே சார். ஓகே, அந்த டியூப் பிளாக் வந்து கண்டிப்பாக ஹோமியோபதியில் சரி பண்ண முடியும். ஓகேங்களா? ரிப்போர்ட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி வந்து அணுகுங்க. ஹலோ, ஓகே, தேங்க்யூ ஃபார் காலிங் சார். அண்ட் அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி வயசு வித்தியாசம் இல்லாமல் வருது. அந்த மாதிரி தைராய்டு அப்படிங்கிறது எந்த வயசுக்கு மேலே வந்தால் ஓகே அப்படின்னு சொல்லலாம் டாக்டர்? ஓகே அப்படின்ற மாதிரி கிடையாது. ஆக்சுவலி வந்து உங்களுக்கு 12 இயர்ஸ் அந்த மாதிரி இருந்தே ஆரம்பிச்சிடும். அது கரு இருக்கு இல்லையா, குழந்தை தாய் வயிற்றுல இருக்கும்போதே நமக்கு வந்து 8th வீக்லேருந்து தைராய்டு உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கருவில் இருந்தே வந்து ட்ரபிள் தைராய்டுக்கு இருந்தால் வந்து இருக்கு தைராய்டு ப்ராப்ளம் அப்படின்றது குழந்தை பிறக்கும் போதே தைராய்டோட தான் பிறக்கும். ஆனால் அதுக்கு வெளிப்படுறது வந்து ஒரு 10 இயர்ஸ்லையோ 11 இயர்ஸ்லையோ எப்போ அந்த இம்யூனிட்டி லெவல் கம்மி ஆகுது, எப்போ அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சரியான அளவு சத்து கிடைக்காம இருக்கோ அப்போ தான் அது வந்து வெளியில் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அப்போ கருவில் இருக்கும்போதே தெரிய ஆரம்பிச்சிடும் தைராய்டு. தொடர்ந்து பேசலாம். இன்னொரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம். ஹலோ. சொல்லுங்க மேடம், உங்க நேம் என்ன, எங்கிருந்து பேசுறீங்க? ஈரோட்ல இருந்து விஜயா பேசுறேங்க. விஜயா, உங்களுடைய கேள்வியை வந்து நீங்க டாக்டர் கிட்ட கேளுங்க. சரிங்க மேடம். சொல்லுங்க. ஹலோ டாக்டர், வணக்கம் டாக்டர். வணக்கம், என்ன ப்ராப்ளம்? எனக்கு தைராய்டு இருக்குங்க. ஓகே. இப்போ எனக்கு பையன் பிறந்ததுல இருந்து இருக்கு. பையனுக்கு 9 வருஷம் ஆகுதுங்க. ஓகே. 9 வருஷமாவே இருக்கு. ஆனா எல்லா இடத்துலயும் காமிச்சு தைராய்டு இருக்கிறதுனால ரொம்ப உடம்பு சோர்வாவே, எப்ப பார்த்தாலும் சோர்வாவே இருக்கு. ஓகேங்க. ஓகே. ரெகுலரா எடுத்துட்டு 9 வருஷமா எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, வேற ஏதாவது ட்ரபிள்ஸ் இருக்கா இது தவிர? இல்ல, கை கால் வலி, சோர்வு, எப்பயும் தூக்கம் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க. தூக்கம் இருந்துட்டே இருக்கு, எல்லாரும் பார்த்தா தூக்கம் வந்துட்டே இருக்குங்க. பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி இருக்கா? அதெல்லாம் கரெக்ட் ஆயிடுங்க. ஓகே, டேப்லெட்ஸ் போடுறீங்களா? டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேங்க. ஓகே, என்ன எம்ஜி போட்டுட்டு இருக்கீங்க? 100. ஓகே, வெயிட்டும் அதிகமா இருப்பீங்களா? வெயிட் இல்லைங்க, நார்மல் தான். 42 45 இருக்குங்க. நான் அதுக்குள்ள தான் நார்மலா அதே தான் இருக்குங்க. ஓகேங்க. ஓகே, இது நீங்க சொன்னது எல்லாமே தைராய்டோட வெரி காமன் சிம்டம் தான். டயர்ட்னஸ், கை கால் வலிக்கிறது, வேலை செஞ்சா ரொம்ப வீக் ஆயிடுறது எல்லாமே. ஓகேங்களா? பட் தைராய்டோட லெவல் வந்து டேப்லெட்ஸ் போட்டால் நார்மலாக இருக்கும். இது எல்லாமே இன்னும் சரி பண்ணணும் அப்படின்னா ஹோமியோபதி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, சாப்பிட்டா அதிகமாக சாப்பிட்டா தூக்கம் வருது, அது எதனாலங்க? இதனால அதாங்க உள்ள உங்களுக்கு மெட்டபாலிசம் கரெக்டாக நடக்காது. நீங்கள் சாப்பிட்ட பொருள் ஜீரணம் ஆகிறது வந்து ரொம்ப லேட்டாக இருக்கும், தைராய்டு வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாததுனால. ஸோ அதனால் கொஞ்சம் தைராய்டோட லெவல்ஸை நார்மல் பண்ணணும், இல்லைன்னா வந்து திரும்ப திரும்ப அந்த ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஓகேம்மா, தேங்க்யூ ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? மேடம், நாங்க பெங்களூர்ல இருந்து பேசுறோம். ஓகேம்மா, உங்க நேம் என்ன? பத்மாவதிங்க. ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்தை வந்து நீங்க டாக்டர் கிட்ட கேளுங்க. சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க பத்மாவதி. சொல்லுங்க. டாக்டர், எனக்கு தைராய்டு இருக்குங்க. ஓகே. எனக்கு மேரேஜ் ஆகி 9 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. பேபிக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்குங்க மேடம். என்ன ப்ராப்ளம்? அதான் முட்டை வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிடுறாங்க டாக்டர். ஓகே.
நான் 100 mg டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. அதான் இந்த ஹோமியோபதி எடுத்தாக்கா பேபி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்களா? அதான் கேட்குறாங்க. கண்டிப்பா இருக்குங்க. அந்த எக்கோட வளர்ச்சிக்கு வந்து மெடிசன்ஸ் இருக்கு ஹோமியோபதியிலையும். ஓகே. தைராய்டுக்கும் வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ எக்கு நார்மல் ஆனாதான் உங்களால நார்மலா கன்சீவ் ஆக முடியும். இல்லைன்னா வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ், திரும்ப அபார்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆகும். ஸோ அதனால நீங்க ஹோமியோபதி எடுத்துக்கிறது உங்களுக்கு வெரி சேஃப்டி. சரிங்க. இப்போ நம்ம ஹோமியோபதி டேப்லெட் எடுத்துட்டோம்னாக்கா இது இந்த டேப்லெட் ஸ்டாப் பண்ணிடலாங்க டாக்டர்? இந்த டேப்லெட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணணும். ஒரேடியா ஸ்டாப் பண்ண வேண்டியதில்லை. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது டாக்டர் சொல்வாங்க உங்களோட ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு. சரிங்க டாக்டர். ஓகேம்மா, தேங்க்யூ ஃபார் காலிங். டாக்டர், இப்போ வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கவங்களுக்கு வந்து தைராய்டு வருது இல்லையா? அடுத்த அது மாதிரி அது சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் தான் வந்து அடுத்ததாக கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா. உங்கள் நேம் என்ன, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சித்ரா சேலத்துலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் டாக்டர் கிட்ட கேளுங்க. நான் ஏற்கனவே ஹோமியோபதி மருந்து எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து கர்ப்பப்பையில வந்து நீர்க்கட்டி இருக்கு. என்ன ப்ராப்ளம்மா? கர்ப்பப்பையில வந்து நீர்க்கட்டி. நீர்க்கட்டி. ஓகே. இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு 5 மாசம் ஆச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒரு 2 வருஷமா அந்த ரெகுலர் பீரியட் இருந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியே இருந்துச்சுங்களா? அதாவது இந்த எனக்கு நீர்க்கட்டிங்கிறது தெரியல. அப்புறமும் பீரியட் ரெகுலரா வரலன்னு செக் பண்ணும்போதுதான் இப்படி நீர்க்கட்டி இருக்குன்னு ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். ஓகே. இப்படி இருந்ததும் தெரிஞ்சோன்னா இப்போ கல்யாணத்துல இருந்து எடுத்துதான் இருக்கேன். இப்ப 4 மாசம் ஹோமியோபதி மருந்து தான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. இப்போ எனக்கு இன்னையோட 12 நாள் தொடர்ந்து எனக்கு பீரியட் இருக்கு. பீரியட்ஸ் இருக்குங்களா? ஓகே. வேற டாக்டர் கிட்ட அதாவது இங்கிலீஷ் மெடிசன்ல கண்டினியூ பண்ணலாமா, அதை நிப்பாட்டிட்டு அதை என்ன பண்ணணும்னு தெரியல. நான் அந்த டேப்லெட் எடுக்கிறது வந்து தூத்துக்குடியில. நாங்க கல்யாணமாயி எங்க வீட்டுக்கார வேலைக்காக இங்க வந்ததுனால மருந்து மட்டும் நாங்க போயிட்டு வாங்கிட்டு மட்டும் வருவோம். நான் இங்க வேற ஏதாவது டாக்டரை பாக்கலாமா? நீங்க இப்ப எந்த இடத்துல இருக்கீங்க? நானு இப்ப எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஓகேங்க மேடம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் அந்த ஃப்ளோ அதிகமாக போயிட்டு இருக்கு. ஆனால் ஹோமியோபதி எடுக்கிறதுனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. அந்த டாக்டர் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி ஃப்ளோ வந்து நார்மல் பண்ணுறதுக்கு தான் மெடிசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ரிசல்ட்ஸ். ஓகே. ஓகேம்மா, தேங்க்யூ ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர். ஹலோ மேடம், திரைப்பண்ணிங் மேடம், திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் டாக்டர் கிட்ட கேளுங்க. ஓகே மேடம். மேடம், அம்மா வந்து இந்த வேலை வீட்டு வேலைக்கு போகிறாங்க, தலைவர் வேலை பண்ணுறதுக்கு. ஓகே. அது வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமா வந்து அந்த துணி துவைச்சிட்டு இருக்காங்க, தண்ணியிலே நிக்கிறாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா உடம்பு இந்த முகம்லாம் வந்து ரொம்ப வீக்கமாயிருது, அப்படியே ஊதுன மாதிரி ஆயிடுது கழுத்துலாம். நாங்கள் டாக்டர்லாம் பார்த்துருக்கோம், அடிக்கடி இந்த டேப்லெட் சாப்பிடும்போது கொஞ்சம் கம்மியாயிருது, மறுபடியும் பாத்தீங்கன்னா அது மாதிரியே வந்துருது. ஓகே. எதனாலன்னு சொல்லலைங்களா டாக்டர் உங்களுக்கு? டாக்டர் வந்து வேற ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்டா தைராய்டுன்னு சொல்றாங்க. அதான் மாதர் சாப்பிட்டா கூட மறுபடியும் வந்துட்டே இருக்கு. அப்படிங்களா சார்? ஓகே சார். ஓகே. வேற ஏதாவது ட்ரபிள்ஸ் இருக்கு அம்மாக்கு? சுகர் இல்ல பிபி அந்த மாதிரி? இல்லைங்க மேடம், பிபி வந்து நார்மல் தாங்க மேடம் இருக்கு. அது எப்பயுமே நார்மலா தான் இருக்கு, அதிகமா போறது இல்ல. சுகர் இல்லைங்க மேடம், சுகர் இல்ல. ஓகே சார். தைராய்டு இருந்தா கூட அந்த மாதிரி மூஞ்சி ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப பஃபியா வீங்கும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது வந்து ஒரு கண்டிஷன் தான், தைராய்டோட ஒரு கண்டிஷன் தான். ஸோ நீங்க மாத்திரை எடுத்தும் சரியாகல அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க பாசிட்டிவ் ஹோமியோபதி வந்து பார்க்கலாம். ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம். ஓகே சார், தேங்க்யூ ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ, சுஜித்ரா கூப்பிடுறேன் மேம். ஓகேம்மா, உங்கள் சந்தேகத்தை நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்க. மேம், இது எனக்கு 5 months ப்ரெக்னென்ட்டா இருக்கேன். ஓகே. ஸ்டார்டிங் 5th month. நேற்று செக்அப் இந்த மந்த்லி செக்அப், அதுல வந்து தான் தைராய்டு இருக்குன்னு சொல்லினாங்க. ஓகே. நார்மல் லெவலோட அது 100 points கூட இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அது எதுல நான் திடீர்னு தைராய்டு இருக்கு, எனக்கு அப்படி இருந்ததே இல்லை. செகண்ட் பேபி. இதுக்கு முன்னாடி வந்தது இல்லைங்களா உங்களுக்கு தைராய்டு? இல்லைங்க, எதுவுமே இல்லை எனக்கு. ஓகே. அது பயப்பட வேண்டாங்க. ப்ரெக்னன்சி டைம்ல உங்களுக்கு இருக்கும் செக் பண்ணும்போது. பட் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ இது காமன் தான், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வர்றது காமன் தான், நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகே. ஓகேங்க. ஓகேம்மா, தேங்க்யூ ஃபார் காலிங். எஸ் டாக்டர், அடுத்ததாக ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? உங்கள் நேம் என்ன?
மேடம் என் பேர் யாஸ்மின், நான் கிருஷ்ணகிரியிலிருந்து பேசுறேன். ஓகேவா, உங்க சந்தேகத்தை நீங்க டாக்டர் கிட்ட கேளுங்க. மேடம் எனக்கு தைராய்டு இருக்குங்க மேடம். ஓகே. எனக்கு மென்சஸ் இரெகுலர் தான் இருக்கு. அப்புறமா நீர் கட்டி இருக்குன்னு டாக்டர் நான் ஹொசூர்ல விஜய் டாக்டர்ல கன்சல்ட் பண்ணேன். லேப்ரோஸ்கோபி பண்ணாங்க மேடம் எனக்கு. ஓகே. அதுக்கப்புறமா கூட எனக்கு மென்சஸ் டேப்லெட்ஸ் போட்டாதான் மென்சஸ் ஆகுது மேடம், இல்லைன்னா மென்சஸ் ஆகவே மாட்டேங்குது. மறுபடியும் டாக்டர் நானும் காட்டிட்டேன். எல்லாரும் மாத்திரை கொடுக்குறாங்க, மாத்திரை சாப்பிட்டா பீரியட்ஸ் ஆகுது. அதுவும் த்ரீ டேஸ் தான் வருது மேடம் எனக்கு மென்சஸ். ஓகே மேடம். ஓகே. அதுவும் ஒரு பேட் கூட நயறது இல்லை எனக்கு. இப்போ தைராய்டு இப்போ நார்மலா இருக்குன்னு எனக்கு செக் பண்ணி பார்த்தேன் 6 months முன்னாடி. ரெகுலர் நார்மலா இருக்குன்னு இருக்கு மேடம். ஆனா இப்போ வரைக்கும் எனக்கு இது பீரியட்ஸ் ப்ராப்ளமே இருக்கு மேடம். அது இந்த பீரியட்ஸ்க்கு என்ன மேடம் பண்றது? அதான் மேடம், உங்களுக்கு வந்து லேப்ரோஸ்கோபி என்ன பண்ணாலுமே சிஸ்ட் ப்ராப்ளம் எது எடுத்தாலுமே லேப்ரோஸ்கோபி பண்ணி எடுத்தால் கூட ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸாக இருக்கும். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸை சரிப்படுத்துகிற வரைக்கும் பீரியட்ஸ் வந்து சரியாக வராமல் தான் இருக்கும். இல்லை வந்தால் அதிகமாக வர்றது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரபிள் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ ஹார்மோன்ஸை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹோமியோபதி மேடம். எனக்கு மென்சஸ் பீரியட்ஸ் டேப்லெட்ஸ் எப்பதான் மேடம் ஆகுது, ஆனா இல்லைன்னா ஆகுறதே இல்லை மேடம். இப்போ 5 months நான் மென்சஸே ஆகலைங்க மேடம். செக் பண்ணி பார்த்தேன், ஆனா நெகட்டிவ் தான் வந்திருக்கு. இங்க கிருஷ்ணகிரியிலே ஒரு டாக்டர் இருக்காங்க மேடம், இங்க ஹோமியோ ஸ்கேன் சென்டர்னு. அங்க போயிருந்தேன். இப்போ ரீசெண்டா அவங்க டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க மேடம். அது சப்பி சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்காங்க மேடம் எல்லா டேப்லெட்ஸும். அது எடுத்துக்கலாமா மேடம்? அது சாப்பிடுங்கம்மா, உங்களுக்கு இன்னும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஹோமியோபதி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ரெகுலர் சைக்கிள் உங்களுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் மேடம் உங்களதும் இதுங்களா மேடம்? அதுதான் ஹோமியோபதி தான். அந்த மருந்து நீங்கள் வாயில போட்டு சாப்பிட்றது வந்து ஹோமியோபதி தான். ஓகே, பயப்படாம எடுத்துக்கோங்க. எல்லாமே இனிப்பா தான் இருக்கு மேடம். அது இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுனால இது எடுத்தா ஒன்றும் சைடு எஃபெக்ட் ஆகாது? ஒண்ணுமே சைடு எஃபெக்ட் ஆகாது. நீங்க கொஞ்ச நாள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு கரெக்டா வர மாதிரி ஆயிடும். ஓகே. இப்போ 5 months பீரியட்ஸ் ஆகல மேடம், அதுக்கு என்ன பண்றது மேடம்? எனக்கு அதான் ஹார்மோன்ஸ்லாம் உங்களுக்கு சரிவர இல்லையா பாடியில. ஸோ அதுக்கு தான் மாத்திரை கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் மெடிசின்ஸ். தேங்க்யூ மேடம். அது தைராய்டுக்கும் கொஞ்சம் இதுல தைராய்டுக்கும் நான் அதே டேப்லெட்ஸ் சாப்பிட சொல்லிருக்காங்க மேடம் அவங்க. இப்போ அது இது சாப்பிட்டா அது எடுக்கலாமா மேடம்? தைராய்டுக்கு டேப்லெட்ஸ் எடுக்கலாம், ஒன்றும் ஆகாது. 2 மெடிசனும் எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. 75 mg எடுத்துட்டு இருக்கிறேன் மேடம் இப்போ நான். ஓகே. வெயிட் கூட அதிகமா இருக்கு மேடம் எனக்கு. ஓகே. நீங்க ரொம்ப பயந்துக்காதீங்க, இதெல்லாம் காமனா எல்லாருக்கும் வர விஷயம் தான். இப்போ ஹோமியோபதி மெடிசனும் எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா, ஸோ நீங்க பயப்பட வேண்டாம். ஓகேம்மா, தேங்க்யூ ஃபார் காலிங். ஓகே டாக்டர், நிறைய தைராய்டு பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம். அண்ட் அதே சமயம் வந்து இப்போ ப்ரெக்னென்சி டைமில் வந்து தைராய்டு வருது அப்படின்னா அது குழந்தைங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா டாக்டர்? ஸோ யூஸ்வலாக நார்மலாக தைராய்டே இருந்திருக்காது. இப்போ கூட ஒரு காலர் சொன்னாங்க இல்லையா, செகண்ட் டெலிவரி வேறு. இப்போ தான் ஆனால் 5th monthல தெரியுது தைராய்டு. அது வந்து சாதாரணமாக எல்லாருக்குமே வரும் 5th or 6th monthல. ஓகே. ஸோ அது வந்து அதிகமாக எப்படி அவங்க உணவு ஊட்டங்க எடுத்துக்கிறாங்களோ அதை பொறுத்து. ஓகே டாக்டர், அடுத்ததாக ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ அம்மா, டிவி பார்த்து பேசாதீங்க, எங்க ஃபோன்ல பேசுங்க. மேடம் மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, உங்க நேம்? ஆண்டாள் மேடம். சரி, ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்தை வந்து நீங்க டாக்டர் கிட்ட கேளுங்க. சரிங்க. சொல்லுங்க. அம்மா, டிவி வால்யூம் மியூட் பண்ணிடுங்க, அப்பதான் நீங்க கரெக்டா பேச முடியும். மேடம் இந்த நான் இது குழந்தைக்காக மேடம். சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? குழந்தைக்காக மேடம் பாக்குறோம். அது டீப்ல 2 பக்கம் பிளாக் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது அங்க வந்து பார்த்தா சரியாமா மேடம்? உங்களுக்கு வயது என்னம்மா? வயசு 34 ஆயிடுச்சு மேடம். ஓகே. டியூப்ல பிளாக் இருந்தா கண்டிப்பா சரி பண்ண முடியும். பட் கொஞ்சம் மெதுவா தான் சரியாகும். ஓகேங்களா? ஏன்னா 2 சைடுமே பிளாக் இருந்ததுன்னா ஒரு சைடாவது நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். கண்டிப்பான மெடிசன்ஸ் இருக்குங்கம்மா. ஓகே. சரிங்க மேடம். ஓகேம்மா, தேங்க்யூ ஃபார் காலிங். அண்ட் நீங்கள் வந்து உங்களுடைய சந்தேகத்தை கேட்கணும் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக உங்கள் டிவி வால்யூம் மியூட் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசினா மட்டும்தான் உங்களுக்கு என்ன மாதிரியான விடை வேணும் அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். டாக்டர், இந்த மாதிரி ஒரு தைராய்டு அப்படின்னா என்ன மாதிரியான டயட்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குமா?
ஸோ தைராய்டுக்கு வந்து பர்டிகுலராக ஒரு சில விஷயங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. முட்டைகோஸ் எடுத்துக்கக்கூடாது, காலிஃப்ளவர் அந்த மாதிரி விஷயங்கள், ஹைப்போதைராய்டிசம். ஏன்னா அது தவிர அந்த அஸ்கார்பிக் ஆசிட்னு சொல்லுவாங்க, அது வந்து தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு எடுத்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் அதிகமாகும். ஸோ அதனால அந்த மாதிரியான விஷயங்கள். மற்றபடினா வந்து அவங்களுக்கு என்ன சிம்டம் இருக்கோ அதுக்கான பொருளை தவிர்த்துட்டா போதும். இப்போ தைராய்டு வந்து அடிக்கடி கோல்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டு வந்துட்டே இருந்ததுன்னா அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், இந்த பூசணிக்காய், சுரக்காய், அந்த மாதிரியான தண்ணி காய்கறிகள், தர்பூஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும், ஆரஞ்சு வெரைட்டிஸ்லாம். ஸோ அது ரொம்ப வந்து வெயிட் போட்டுகிட்டே இருக்கா அப்படின்றவங்க வந்து ஃபேட் ஐட்டம்ஸு, ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸ், ஃப்ரைட் ஃபுட்ஸ் அதெல்லாமே அவாய்ட் பண்ணணும். ஸோ அக்கார்டிங் டு த கம்ப்ளைண்ட், ஸோ ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குன்னா அவங்க வந்து ரொம்ப அயன் ரிச்ட் ஃபுட்டு, என்ன சொல்கிறது, லைன் டேட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம், கீரை, முருங்கைக்கீரை இதெல்லாம் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. ஸோ அந்த சிம்டம்ஸை வச்சு தான் டயட்டு. பட் தைராய்டுக்கு பர்டிகுலராக இதுதான் அப்படின்ற மாதிரி ஹோமியோபதியில் கிடையாது. ஓகே டாக்டர், தைராய்டில் இப்போ அப்டேட் ஆகி இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான கேசஸ் கூட எங்களுக்கு வராங்க அப்படின்னா என்ன மாதிரியான கேசஸ் அதிகமாக வராங்க? மெயினாக இன்ஃபர்டிலிட்டி தான். ஃபீமேல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தையின்மை ப்ராப்ளம் தான். ஸோ இப்போ வந்து காலர்ஸ்லேயே உங்களுக்கு 70% இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் தான். கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் வந்து அபார்ஷன் ஆகும் தைராய்டு வந்து இருந்தது அப்படின்னா. ஏன்னா வந்து எக் ப்ரொடக்ஷன், ஒரு காலர் சொன்னாங்க இல்லையா, எக்கோட க்ரோத் வந்து ஆக்சுவலி 14th டே வந்து 16 mm இருக்கணும். ஸோ அந்த ஓவுலேஷன் டைம்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து அது வந்து மிஸ் ஆகிடுச்சு, 10 mm இல்லை 12 இருந்தது, கம்மியாக இருந்ததுன்னா, ஈவன் கன்செப்ஷன் நடந்ததுன்னா கூட நார்மலாக கன்சீவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஒரு 50 daysல 2 monthsல வந்து ப்ளீட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு தைராய்டு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு இதுதான் ஃபார்மோஸ்ட் சிம்டம். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு டைஜஷன் ப்ராப்ளம், டயர்ட்னஸ், ஹேர் ஃபால் எல்லாமே வந்துட்டு. ஃபஸ்ட்டு செக்கப் வந்து நம்ம கன்சீவ் ஆகிட்டு போகும்போது ஃபஸ்ட் செக்கப் தைராய்டு தான். ஸோ அந்த அளவுக்கு அது மெயின்டெனன்ஸ் பண்ணது அந்த விஷயங்கள். ஓகே. அண்ட் தைராய்டுக்கு வந்து எல்லாமே கனெக்டிவிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அது என்னென்ன கனெக்டிவிட்டிஸ்ன்றது தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம். ஹலோ. சொல்லுங்கம்மா, உங்க நேம் என்ன, எங்க பேசுறீங்க? சேலத்துல இருந்து நான் காயத்ரி பேசுறேன். காயத்ரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ. சொல்லுங்க காயத்ரி. என் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகுதுங்க மேடம், இன்னும் பேபி இல்ல. ஓகே. அதான் என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் இல்ல. செக்கப்ஸ்லாம் பண்ணியாச்சா? தைராய்டு டெஸ்ட், மற்ற டெஸ்ட் எல்லாம்? தைராய்டு இருக்குங்க மேடம். எனக்கு தைராய்டு கல்யாணத்துக்கு முன்ன இருந்தா இருக்கு எனக்கு. ஓகே. அதனால இப்ப கல்யாணம் ஆனோன்னு செக் பண்ணோம், தைராய்டு இருக்கு, மாத்திரை எல்லாம் சாலுவா தான் இருக்கு. அதனால இன்னும் பேபி ஃபார்ம் ஆகல. ஓகேங்கம்மா, ஒன்றும் நீங்க வருத்தப்படாதீங்க. ஓகே, மருந்து எடுத்துட்டு தானே இருக்கீங்க. ஸோ பாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்களுக்கு அந்த கருமுட்டை வளர்ச்சியெல்லாம் எப்படி வருதுன்னு டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க. அப்பதான் நீங்க கன்சீவ் ஆக ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? அதையும் மீறி இல்லை அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, டிலே ஆகுது அப்படின்னா கண்டிப்பா ஹோமியோபதி எடுத்துக்கலாம். ஓகே, சரிங்க மேடம். எனக்கு இது ஃப்ரீடு கொஞ்சம் தள்ளி தள்ளி போகுதுங்க. அது நார்மல் தாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தைராய்டு இருக்கிறதுனால அப்படி இருக்கும். பட் அதையும் மீறி உங்களுக்கு நார்மலாக வருது இல்லையா, அதனால வந்து ஓகே. ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க நேம் என்ன? நான் வேலூர்ல இருந்து காயத்ரி பேசுறேன். ஓகேம்மா, நீங்களும் உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம், கேளுங்க. ஹலோ மேடம். சொல்லுங்க. எங்க கல்யாணம் ஆகி 1 year ஆக போகுதுங்க மேடம். ஓகே. இன்னும் காந்தர்ல அதுதான் மேடம் ஃபோன் பண்ணேன். ஓகே, என்ன ப்ராப்ளம் சொன்னாங்களா? நாங்க செக் பண்ணலைங்க மேடம், நாங்க போகவே இல்லை. இப்போ சித்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ 2 months போய் டேப்லெட் பண்ணின்னு இருக்கோம். அதுதான் பண்ணிருக்கோம். ஆனா அப்ப கூட எனக்கு பீரியட்ஸ் டைம்ல அடி வயிறு வலிக்குதுங்க மேடம். ஓகே, பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா? எவ்ரி மந்த் வந்துருங்களா? கரெக்டா அதெல்லாம் ஆகுதுங்க மேடம். ஓகேங்க, நீங்க முதல்ல வந்து ஒரு ஸ்கேன், அதுக்கப்புறம் தைராய்டு பிளட் ரிப்போர்ட் எடுங்க. ஓகே, அது எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஓகேம்மா, தேங்க்யூ ஃபார் காலிங்.
எஸ் டாக்டர். இந்த மாதிரியான இப்போ லாஸ்ட்டாக பேசினவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் தான் வந்துருக்கு. அப்போ வந்து இனிஷியலாக என்ன மாதிரியான டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும் தைராய்டு இருக்குது அப்படின்னா? இப்போ இவங்க எந்த டெஸ்ட்டுமே எடுக்கலை. யூஸ்வலாக தைராய்டுனா எல்லாருக்குமே தெரியுது. இப்போ வந்து கரெக்டாக அந்த T3 T4 TSH தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீரியட்ஸ்க்கு கொஞ்சம் 3rd டே இல்லை பிஃபோராக அந்த மாதிரி கொஞ்சம் டைம் சொல்லுவாங்க. அந்த டைமில் போய் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறமா அதுவும் பொறுத்து இன்ஃபர்டிலிட்டிக்கு பார்க்க வேண்டிய டெஸ்ட் ஸ்கேன் ரிப்போர்ட், நார்மல் USG ஸ்கேன் பார்க்கறது நல்லது. ஏன்னா நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்கும் சிலருக்கு. அது வந்து நார்மலாக ரொம்ப மைன்யூட்டாக இருந்ததுன்னா ப்ராப்ளம் கிடையாது. ரொம்ப கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ்டாக இருந்ததுன்னா வந்து எல்லா ஹார்மோன்ஸும் ரொம்ப இம்பேலன்ஸ் ஆகிடும் பாடியில். ஸோ அதுவுமே வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு ட்ரபிள் கொடுக்கும். ஸோ இது மாதிரி இந்த ரொம்ப மைல்டாக இருக்கிற இந்த டெஸ்ட் எடுத்தாலே போதும் தைராய்டு அண்ட் இன்ஃபர்டிலிட்டி. அண்ட் அதே மாதிரி தைராய்டு இருக்கும்போது எல்லா டிசீஸுமே வந்து கனெக்டபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ மேஜராக வந்து ஹார்ட் அட்டாக், கேன்சர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் இருக்குமா? இதெல்லாம் வந்து ஆக்சுவலி அதோட பாத்வேலாம் வேறு. ஹார்ட் அட்டாக், நம்ம மைக்ரைன், பிபி அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது அதை வந்து எடுத்துக்கலாம். ஹார்ட் அட்டாக் வரும், இல்லை ஸ்ட்ரோக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தைராய்டு எடுத்துக்கிட்டோன்னா ஃபுல்லாக அந்த ஹார்மோன்ஸ் வேஸில் தான் போகும். உங்களுக்கு மெட்டபாலிசம் நம்ம பாடியில் நடக்கிறதுக்கு தைராய்டு தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் வந்து மெயினாக வந்து பாதிக்கக்கூடிய விஷயம் யூட்ரஸ்ன்னு பார்த்தோம். லிவரும் பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா மெட்டபாலிசம்னா லிவரில் தான் நம்ம சாப்பிட்ற ஃபேட்டு எல்லாமே மெட்டபாலிஸ் ஆகிடுது. ஸோ அது தைராய்டு டிஃபெக்ட் இருந்ததுன்னா லிவர் அஃபெக்ட் ஆகும். அப்போது தைராய்டு பேஷண்ட் எப்போவுமே வந்து ரொம்ப ஹாட் பர்னாக இருக்குது, டைஜஷன் ஆக மாட்டேங்குது, எது சாப்பிட்டாலும் நெஞ்சிலே இருக்குது, மோஷன் ட்ரபிள் இருக்குது அப்படி சொல்லி ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் நேம் என்ன, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் மகாலட்சுமி பேசுகிறேன் மேடம், சேலத்துலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, உங்கள் சந்தேகத்தை நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஓகேங்க, சொல்லுங்கள் மேடம். எனக்கு தைராய்டு இருக்குங்க மேடம். ஓகே, தைராய்டு 100 இருக்கு. ஓகே, எவ்வளோ வருஷமா இருக்கு? எவ்வளோ அது தெரியல மேடம். எனக்கு நான் பீரியட்ஸ் ஆகிறதே டேப்லெட் போட்டு தாங்க மேடம் ஆகுறேன். ஓகேங்க மேடம். ஓகே, வயசு என்ன உங்களுக்கு? 28 மேடம். மேரிடா? மேரேஜ் ஆயிருக்கு. இப்போதான் மேரேஜ் ஆயிருக்குங்களா? ஓகே. வேற ஏதாவது மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்களா? தைராக்சின் டேப்லெட் தான் மேடம் போட்டுட்டு இருக்கேன். எத்தனை mg? வைட்டமின் சிங்களா? mg எத்தனை mg போடுறீங்கன்னு தெரியுங்களா? 25 மேடம். 25. ஓகே. மெடிசன்ஸ் எடுத்து எப்படி இருக்குன்றது பாருங்க. அப்பயும் பீரியட்ஸ் வரல அப்படின்னா கண்டிப்பா ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே. ஆகுங்களா மேடம்? அப்புறம் கர்ப்பப்பை வந்து சின்னதா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. ஓகே, அதான் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு மாதம் மாதம் மாத்திரை போட்டு பீரியட்ஸ் வர வைக்கிறதுன்றது வந்து தப்பான விஷயம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஃபஸ்ட்டு தைராய்டை சரி பண்ணிக்கிட்டு பீரியட்ஸ் வர வைக்கிறது தான் நல்லது. ஓகே, கொஞ்சம் 2 மாதம் 3 மாதம் வராமல் இருந்தாலும் தவறு கிடையாது. பட் ஆனால் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு எவ்ரி மந்த் வர வைக்கிறது தான் நல்லது. ஓகே. ஓகேம்மா, தேங்க்யூ ஃபார் காலிங் டாக்டர். அண்ட் அதே மாதிரி எல்லாருமே வந்து மெடிசன். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம். ஹலோ. ஓகே டாக்டர். அண்ட் எல்லாமே வந்து டேப்லெட் போட்டு வந்து பீரியட்ஸ் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் டேப்லெட் போட்டு நான் வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கலாமா டாக்டர்? அது வந்து ரொம்ப தவறான விஷயம்னு எடுத்துக்க முடியாது. அவங்க ரிப்பீட்டடாக அதே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பாதிப்புகள் ஏற்படுத்தும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நமக்கு இப்போ தைராய்டு இருக்குது, அதனால தான் பீரியட்ஸ் வரலன்னு சொல்கிறாங்க. ஆனால் மாதம் மாதம் போட்டு வர வச்சுக்கிறேன் அப்படின்னா வந்து தைராய்டு அங்கே சரி பண்ணவே இல்லை. ஜஸ்ட் யூட்ரஸ் அந்த மசில்ஸை ஸ்க்ராப் பண்ணுற மாதிரி தான், ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் தான். தைராய்டு சரி பண்ணாமல் அப்படி எடுத்துக்கிறது தப்பு. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாமா? ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேம். நாங்க திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறோங்க மேம். ஓகேம்மா, உங்க நேம்? என் பேர் உமாதேவிங்க மேம். ஓகேம்மா, உங்க சந்தேகத்தை நீங்க டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கொடுங்க மேம். சொல்லுங்க. எனக்கு நீர் கட்டி இருக்கு மேம், சின்னதா. ஓகே. நீர் கட்டி ஒரு சின்னதா புதுசா இருக்கு, சின்னதா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் மேம். கல்யாணம் ஆகி இந்த 4 வருஷம் ஆச்சு. குழந்தை இந்த நீர் கட்டினால பீரியட் டைம் தள்ளி போகுதுன்னு சொன்னாங்க. அது எதுவும் பிரச்சனையாங்க? ஓகேங்க. அது உங்களுக்கு வந்து ஆக்சுவலி நீர்க்கட்டி இருக்கிறதுனால தான் அந்த பீரியட்ஸ் தள்ளி போகுது. ஸோ இதனால் வந்து ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகும்போது உங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தையின்மை ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
ஓகே, மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக ஒவ்வொரு 1 by 1 எல்லா ப்ராப்ளமும் சரி பண்ணி நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? தைராய்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க, அதெல்லாம் நார்மலா இருக்கு. அந்த நீர் கட்டி வந்து சின்ன 4 நேரம் போனது ஆப்ரேஷன் இது பண்ணுவாங்க மேம். என்னம்மா? அது நீர் கட்டி வந்து 1% இருந்தா ஒரு சின்ன இருந்தா ஒன்றும் பிரச்சனையா, பெருசாங்க மேம். அப்படிங்களா? ஓகே ஓகே, பயந்துக்க வேண்டாம். சின்ன சின்னதாக நிறைய இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, வித் ஒன்று பெருசாகவும் இருக்கு இல்லையா? ஸோ அதனால அது எல்லாத்தையுமே சரி பண்ணலாம் ஹோமியோபதியில், பயமே வேண்டாம். ஓகே சரிம்மா. ஓகேம்மா, தேங்க்யூ ஃபார் காலிங். டாக்டர், பொதுவாக அந்த கட்டி அப்படின்னா நம்ம நார்மலாக பார்ப்போம். தொடர்ந்து பேசலாமா? காலர் வந்திருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் நேம் என்ன, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் குடியாத்தம்லேருந்து சந்தியா பேசுகிறோம். ஓகேம்மா, உங்கள் சந்தேகத்தை நீங்கள் டாக்டர் கிட்டே கேளுங்க. சொல்லுங்க. ஹலோ மேம், இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஓகே. போன மந்த் வந்து ஒரு 10 days தள்ளி போச்சு. இந்த மந்த்தும் ஒரு 10 days தள்ளி போச்சுங்களா. 15 daysக்கு வந்து blood leakage ஆகுது. அது எதனாலன்றதுனால. ஓகே, மேரேஜ் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது? டேட் ஆகி வந்து ஒரு 40 days ஆச்சு. ஓகே. பீரியட்ஸ் ஆச்சு. அதனால இப்ப மறுபடியும் blood leakage ஆகுது. ஓகேங்க. ஓகே, உங்களுக்கு மேரேஜ் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது? மேரேஜ் ஆகி ஒரு 4 months ஆயிடுச்சு. ஓகே. 4 months-ஆவே 10 days தள்ளி போகுது. ஓகேம்மா, அது நீங்கள் அதனால் பயப்பட வேண்டாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பீரியட்ஸ் வந்து கரெக்டான டேட்டில் நமக்கு வராது, மேரேஜ்க்கு முன்னாடி இருந்த மாதிரி. ஓகே, ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ அதனால கர்ப்பப்பைக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? இல்லைங்கம்மா, இல்லை. மேரேஜ்க்கு அப்புறமா ஏர்லி மேரேஜ் அப்படி இருக்கும். ஓகேம்மா, தேங்க்யூ ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர். ஹலோ. வணக்கம். வணக்கம்மா, உங்க நேம் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? ஈரோட்ல இருந்து மகேஸ்வரி பேசுறேன் மேடம். ஓகேம்மா, உங்க சந்தேகத்தை வந்து நீங்க டாக்டர் கிட்ட கேளுங்க. சரிங்க மேடம். சொல்லுங்க மேடம். எனக்கு 2 பெண் குழந்தை பிறந்துச்சுங்க மேடம். ஓகே. அது ஒரு குழந்தை இறந்துருச்சு. மறுபடியும் வேணும்னு சொல்லிட்டு திருப்பி போட்டு பண்ணியிருந்தேங்க மேடம். திரும்ப மறுபடியும் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆபரேஷன் பண்ணியிருந்தோங்க மேடம். ஓகே. குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு மறுபடியும் வேணும். 5 வருஷம் ஆயிடுச்சுங்க மேடம். இன்னும் எதுவும் எனக்கு தங்கல. நானும் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தேங்க மேடம். ஓகேங்க. உங்களுக்கு நல்லாதான் இருக்குது. ஒரு 2 டியூப்ல ஒரு டியூப் லேசா டேமேஜா இருக்கு, இன்னொரு டியூப் நல்லா இருக்குது. உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருந்தாங்க மேடம். ஆனா நாங்க மாசம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். ஹாஸ்பிட்டலுக்கும் போனாங்க மேடம், இன்னும் எதுவும் கிடைக்கல. ஓகேங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் குழந்தை ஏன் இறந்ததுன்னு தெரியுங்களா? பாப்பா உடம்பு சரியில்லாம வயிற்றால போயிடுச்சு. 2வது குழந்தை இறந்துருச்சுங்க மேடம். ஓகே. அதனாலதான் இறந்ததுங்களா? ஆமாங்க மேடம். அப்புறம் மறுபடியும் இன்னொரு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பி போட்டு பண்ணிருந்தோம். ஓகே. ஆயிடுச்சுங்க மேடம். இன்னும் ஒரு வாட்டி கூட 4 தள்ளியே போகலைங்க மேடம். உங்க ஹஸ்பண்ட்க்கு எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? ஹஸ்பண்ட் செக் பண்ணிட்டோம் மேடம். இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி மறுபடியும் லேப்ரோஸ்கோப் மூலியமா எனக்கு டியூப்ல ஏதாவது அடப்பு இருக்கான்னு கூட பார்த்தாங்க. ஓகே. அதுவும் நல்லா இருக்குது. ஹஸ்பண்டுக்கு வேணா கொஞ்சம் அணுக்கள் சக்தி கம்மியா இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 2 வாட்டி ஐவி எதுவும் வச்சாங்க மேடம். அதுலயும் பாசிட்டிவ் எதுவும் வரலைங்க மேடம். ஓகேங்க. அவருக்கு கம்மியா இருக்கு அப்படின்றதுனால கூட பிரச்சனைகள் இருக்குங்க. ஏன்னா எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வீக்னஸா இருக்கும் ஸ்பெர்ம்ஸ். சரிங்க மேடம். ஒன்று அதுக்கு சரி பண்ணி மாத்திரை மருந்து எடுத்துக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு பிளாக் இருந்ததுன்னா எந்த சைடு பிளாக் இருக்கோ அந்த சைடு வந்து கருமுட்டை போய் நின்றுச்சு அப்படின்னா கரு தங்காது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அப்போ அதை சரி பண்ணணும். ஸோ 2 விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ 2 பேரோட ரிப்போர்ட்ஸும் எடுத்துகிட்டு நீங்கள் தேவைப்பட்டால் பாசிட்டிவ் ஹோமியோபதி வந்து பார்த்துக்கோங்க. ஓகேம்மா, தேங்க்யூ ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர். ஹலோ. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? உங்கள் நேம் என்ன? வணக்கம் மேடம், நாங்க இங்க பொள்ளாச்சி பக்கத்துல இருந்து பேசுறோம். என் பேர் வினோ மஞ்சேஸ்வரிங்க. ஓகேம்மா, உங்க சந்தேகத்தை நீங்க டாக்டர் கிட்ட கேளுங்க. சரி, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க மேடம். இப்ப எனக்கு மேரேஜ் 2 years ஆச்சு, ஒரு குழந்தைங்க இல்ல மேம். அதாவது மேரேஜுக்கு முன்னாடி பீரியட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து
ரெகுலரா கரெக்டான டேட்ல போயிட்டு இருந்தது. பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மேரேஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 28 days ஆகுது, அப்புறம் 29 daysல ஆகுது, 26ல இந்த மாதிரி டேட்ஸ்ல ஆயிட்டு இருக்குது மேம். இப்ப எனக்கு வந்து அம்மா வீட்டுல இருக்கிறப்போ நல்லா உடம்பா இருந்த 75 kilos இருந்தேன். பட் எனக்கு மேரேஜ் பண்ணது மதுரை. அங்க போனா எனக்கு வந்து ரொம்ப லீன் பாடி ஆயிடுறேன். பட் என்ன ப்ராப்ளம் தெரியல. இப்ப பீரியட்ஸ் ஆனா வந்து எனக்கு 2 days மட்டும் தான் இருக்குது. ஓகேங்க, ஓகே. பாடி வீக்காக இருக்குது, ஒருவேளை அயர்ன் டெஃபிஷியன்சி இருந்தால் கூட இந்த ரொம்ப கம்மியாக போகிறது ஸ்கேன்டி மென்சஸ் இருக்கும். அயர்ன் டெஃபிஷியன்சி இரும்பு சத்து குறைபாடு இருந்தால் கூட அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான உணவு வகைகள் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். எந்த ப்ராப்ளம்ஸ் இல்லைங்களா? இல்லை கர்ப்பப்பையில் ப்ராப்ளம்லாம் இல்லைங்க. உங்களுக்கு வந்து இரும்பு சத்து குறைபாடு இருக்கும், ரத்தத்தில் இரும்போட சத்து கம்மியாக இருந்தது அப்படின்னா கூட இப்படி இருக்கும். கொஞ்சம் பேரிச்சம்பழம், மாதுளம்பழம், கீரை வகைகள்லாம் எடுத்துக்கோங்க. ஓகே மேடம். இது இப்போ வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒண்ணுமே குழந்தைகளும் ஆகுமல்ல மேம்? சத்தமா சொல்லுங்க. குழந்தைகளும் ஆகுமல்லங்க மேம்? புரியல நீங்க சொல்றது. குழந்தை பிறக்குமான்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்க பயந்துக்க வேண்டாம். ஆக்சுவலி இப்போ ஏர்லி மேரேஜ்ன்றதுனால அந்த ஒரு வீக்னஸ், டயர்ட்னஸ் எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஏன்னா ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு வரும்போது வந்து வேறு இதெல்லாம் சேஞ்சஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ கொஞ்சம் நான் சொன்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டா போதும். ஓகே டாக்டர். நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ. வணக்கம்மா. உங்க நேம் என்ன, எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க பெங்களூர்ல இருந்து பேசுறோம். ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்தை நீங்க டாக்டர் கிட்ட கேளுங்க. கல்யாணம் ஆகி 1 year ஆச்சு. ஓகே. படிச்சுட்டு இருக்கோம். 3 months பீரியட் ஆகல. ஓகே. அதனால அவாசம் பண்ணா எதுனா ப்ராப்ளம் வருமா என்னன்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. பீரியட்ஸ் வரல, ஆனா பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிருக்குங்களா? கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. படிச்சுட்டு இருக்கறனால பண்ணணுமா அப்படின்னு கேக்குறீங்களா? பண்ணணுமான்னு கேக்குறீங்களா? 3 months மாத்திரை போட்டா அவாசன் ஆகுமான்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இல்ல ஆக்சுவலி நீங்க நேரடியா கைனகாலஜிஸ்ட் போய் பார்க்கறது நல்லது. பார்த்துட்டு அவங்க என்ன டெசிஷன் சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அதோட சைஸ் எவ்வளோ அளவுல இருக்கு அப்படின்றது பார்த்துட்டு அவங்க தான் சொல்லுவாங்க அதை. சரி. ஓகேம்மா, தேங்க்யூ ஃபார் காலிங். ஓகே டாக்டர். அண்ட் நம்மளுடைய ஹோமியோபதியில் இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கலாம் டாக்டர்? ஸோ நீர்க்கட்டி ப்ராப்ளமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த சிஸ்ட் வந்து இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டிலே ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ சிஸ்ட் வந்து காரணம் என்ன, தைராய்டு இருந்தால் கூட சிஸ்ட் நீர்க்கட்டி பிரச்சனை வரும் கர்ப்பப்பையில். அதே மாதிரி ஹார்மோன்ஸ், அந்த ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் லெவல்ஸ் பேலன்ஸாக இருந்தாலும் சிஸ்ட் வரும். ஸோ ஹார்மோன்ஸை ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் கொடுப்போம், டைரெக்டாக தைராய்டை ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி. ஸோ டேப்லெட்ஸ் போட்டு நம்ம நார்மலாக வந்து அப்பப்போ சரி பண்ணிக்கிற மாதிரி கிடையாது. ஃபுல்லாக வந்து இன்டீரியராக ஒர்க் பண்ணும். அதனால எல்லா ப்ராப்ளம்ஸுமே அவங்களுக்கு சரியாகும். வெயிட் எல்லாம் நார்மலாக ஆவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் சரியாகும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்டியோட சைஸும் கம்மியாகும். அப்போ அதுக்கப்புறம் கன்சீவ் ஆனால் தான் அவங்களுக்கு குட். இல்லைன்னா வந்து அபார்ஷன்ஸ் ஆகும். அன்வான்டாக வந்து சரியான எக்கு ரிலீஸ் ஆகாது. ரிலீஸ் ஆனாலும் ஏதாவது ட்ரபிள் கொடுக்கும், வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க கன்சீவ் ஆகிறது நல்லது. ஓகே டாக்டர். வேறு என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம் டாக்டர்? கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னா என்ன மாதிரி? ஸோ நம்ம பேசிட்டு இருந்தப்போ இப்போ ரொம்ப டைஜஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பண்ணணும். ஆயிலி ஃபுட்ஸ் எல்லாமே வந்துட்டு. ஸோ கான்ஸ்டிபேஷன் இருக்கும், ஹைப்போதைராய்டிசம் இருந்ததுன்னா அதுக்கு ரொம்ப ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. நல்ல ஃப்ரூட்ஸு, பொமோகிரானட் மாதிரி கிரெயின்ஸு அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே டாக்டர். இன்னைக்கு தைராய்டு பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். அண்ட் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம எல்லாருமே வந்து மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி கண்ணன்.